கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் தேவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் போதனை என்ன, வாட் இஸ் த பிப்ளிக்கல் டீச்சிங் கன்சர்னிங் காட், பகுதி 1 நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். பார்ட் 1. மார்க்க பிரிவினைகள் இந்த உலகத்திலே மலிந்து கிடக்கிறது. தேவனை பற்றிய அறிவு குறைவாக இருக்கிறது. அவரவர் இஷ்டம் போல் தேவனை வழிபட்டு வருகின்றார்கள். பரிசுத்த வேதாகமும் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. 24 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். பகுதி 1 12 வசனங்களை மட்டும் நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். மோசேயை பற்றி நீங்கள் அறிவீர்கள். மோசேக்கு முதலாவது தம்மை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார். மோசே கேட்டார், உம்முடைய நாமம் என்ன என்று. அவருடைய பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். அவர் எப்படி இருப்பார், கருப்பா சிகப்பா, எவ்விதமான காரியத்திற்கு நாம் அவரை ஒப்பிட முடியும் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். God said unto Moses, I am that I am. அன்பானவர்களே, இருக்கிறவராகவே அவர் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்கள், நாமத்தை கேட்பார்கள், நான் என்னவென்று சொல்வது? மோசே ஒரு பெரிய லீடர். 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தின உன்னதமான தேவனுடைய தாசன் மோசே. அவரிடத்துல தேவன் பேசும்போது சத்தத்தின் வழியாக ஒரு உருவத்தையும் அவர் பார்க்கவில்லை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு ஒரு உருவத்தை நாம் நினைக்கவும் கூடாது, உருவாக்கவும் கூடாது. அவருடைய சத்தத்தை மாத்திரம்தான் மோசே கேட்டார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவளம் பெற்றினார். ஆதி முதலாக மோசே சத்தத்தை கேட்டதை போல தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம், அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜெபிக்கும்படியாக பேதுரு, யாக்கோபு, யோவான் அங்கே கடந்து சென்றார்கள். அப்பொழுது ஒளியுள்ள ஒரு மேகம்
அவர்கள் மேலே நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுவை நோக்கி ஒரு சத்தம் கேட்டது, இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சத்தத்தை மாத்திரம்தான் கேட்டார்கள் அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவள்ளம் பெற்றுக் கொண்டு வந்த தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்பாடு ஆனார். இயேசுவை அங்கே அடையாளப்படுத்துகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டானது. இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசுவுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனை பற்றி சொல்லியிருக்கிறார். சமாரிய பெண்ணின் இடத்திலே பேசும்போது யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், God is Spirit. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு நாம் ஒரு உருவத்தை உண்டு பண்ண முடியுமா? ஆவி என்று சொன்னால் நாம் கேள்விப்படுகிற தண்ணீர் கொதிக்கும் போது ஆவியாக வருகிறது, அந்த ஆவி அல்ல. காற்றாக இருக்கிறார். காற்றை நாம் ஒருவதும் பார்த்ததில்லை. காற்று வீசுகிறது, உணர்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது ஒருவரும் அறியும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை நாம் ஒருபோதும் காண முடியாது. எனவே தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை யாரெல்லாம் தொழுது கொள்ள விரும்புகிறார்களோ அந்த ஆவிக்குரிய தேவனை நம்முடைய ஆவியினாலே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த தொழுகையிலே உண்மை இருக்க வேண்டும். உண்மையுள்ள அந்த தேவனை நோக்கி நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை பார்த்து தொழுது கொள்வதல்ல. இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும்போது கண்டதெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அது கடவுளாக மாறிவிட முடியாது. நிச்சயமாக நம்ம எல்லாம் உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். எனவே நாமும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நான்காவது, மனிதன் தேவனை காண முடியுமா? இன்னைக்கு நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழுப்புகிறது. மனிதன் தேவனை காண முடியுமா? இதற்கான பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகத்திலே எழுதி இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், அவர் ஒருபோதுமே மனிதனைப் போல சாக மாட்டார். அவர் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஒருவரும் அந்த ஒளியிலே சேரக்கூடாது, அந்த ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் பூமியிலே வாசம் பண்ணுகிறோம். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? பரலோகத்திலே வாசம் செய்கிறார். அந்த பரலோகம் என்பது நித்தியமான வாசஸ்தலம். அது ஒளி உள்ள வாசஸ்தலம். அங்கு இருள் என்பதே இல்லை. அந்த ஒளியிலே அவர் வாசம் செய்கிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனிதர்கள் ஒருவருமே இதுவரைக்கும் அவரை பார்த்ததில்லை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, உலகம் உண்டானது முதல் ஆதாம் முதலாக இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரப்போகிறார். அது மட்டுமாக இருக்கக்கூடிய மனிதர்களிலே ஒருவரும் கண்டிராதவர், அவர்தான் தேவன். எனவே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். நாம் எல்லாம் மனுஷர்கள். எப்படி நாம் தேவனை காண முடியும்? ஆதாமே தேவன் சிருஷ்டித்தார். அவனிடத்துல பேசும்போது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சத்தத்தில் தான் கேட்கிறாரு.
ஒரு உருவத்தில் வந்து அவனோடு கூட பேசவில்லை. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது. ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவருக்கு தான் கனம், மகிமை எல்லாமே சேர வேண்டும். அவர் கனத்துக்குரியவர், மகிமைக்கு சொந்தக்காரர். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மனிதர்களாகிய நாம் அவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். உன்னதமானவர், உன்னதங்களிலே வாசம் செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். சூரிய ஒளியை நாம் பார்க்கிறோம். உலகத்துக்கே ஒரே வெளிச்சம். இன்றைக்கு உலகத்திலே அவரவர் வீடுகளிலே வெளிச்சம் போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் எல்லாருக்கும், மிருக ஜீவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே வெளிச்சத்தை, சூரியனை வைத்திருக்கிறார். மனிதன் நிலவுக்கு போகிறான், சூரியனுக்கு போக முடியுமா? அது பயங்கரமான ஒளி, வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அந்த ஒளிக்குள்ளாக ஒருவர் வாசம் பண்ணுவார் என்றால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். அதற்காக சூரியன் கடவுள் அல்ல, சூரியனே ஒரு உண்டு பண்ணினவர். அந்த சூரியனை போல எத்தனையோ மடங்கு பெரியவர் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்டதான உன்னதமான ஒளிக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நான் இதை சொல்லுகிறேன். ஆக வானம், பூமி சகலமும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அதற்கெல்லாம் மேலானவர் தான் நம்முடைய தேவன். ஆக மனிதன் தேவனை காண முடியாது. ஐந்தாவதாக, தேவன் எப்படிப்பட்டவர்? 1 பேதுரு 1 அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. Be you holy, for I am holy. நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் அந்த விதமாக மாற வேண்டும். தேவன் எத்தன்மை உள்ளவராக இருக்கிறாரோ அவரை போல நாம் மாற வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோக பாக்கியத்தை பெற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு பாவமற கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற்றப்படுகிறோம். தேவன் எவ்விதமாக இருக்கிறாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் மாறியாக வேண்டும். ஆக பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக மாற வேண்டும். வேதம் அதையே நமக்கு எடுத்துரைக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? அதில் உணா பரிசுத்தமாக வாழ வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, பிறனுக்கு விரோதமாக சிந்திக்கக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது. பல கட்டளைகள் இருக்கிறது. அதெல்லாம் கடினம். இதில் நம்ம இஷ்டம் போல வாழலாம், ஆனால் கிறிஸ்துவத்தில் அந்த விதமாக வாழ முடியாது. ஆம், அது பரிசுத்தமான மார்க்கம். அந்த பரிசுத்தமான மார்க்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளும் போதுதான் நீங்கள் பரிசுத்தரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆறாவதாக, தேவன் அன்புள்ளவர். இன்றைக்கு அன்பை பற்றி பலவிதமான போதனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒரு மனிதனிடத்தில் அன்பு இல்லை என்று வைத்துக்கோங்க, அவன் தேவனை அறியவே முடியாது. ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். He who does not love does not know God, for God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். அவரை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்மிடத்திலே முதலாவது அன்பு இருக்க வேண்டும். அப்போதான் அந்த அன்பு நிறைந்த தேவனை நாம் அறிய முடியும். தேவன் அன்பாக இருக்கிறபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். அவர் செய்த அன்பு
எப்பேற்பட்ட அன்பு! யாராவது தன்னுடைய பிள்ளையை உலகத்துக்காக கொடுப்பார்களா? உலகத்திலே மேலானவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உலகத்துக்காக கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அப்ப அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று பார்த்தீர்களா? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவதைப் போல நம்மிலே அவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். 7வது காரியமாக, தேவன் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு எப்படிப்பட்டவர்? புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம் இதற்கான விடையை சொல்லுகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். The Lord is good unto them that wait for him, to the soul that seeks him. யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நாம் தேவனை தேட வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? அவர் என்னை தேடி வரட்டும், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய சத்தம் கேட்டு நீங்கள் கதவை திறக்க வேண்டும். நமக்கு தூரமான தேவனே அல்ல, நம் அடையிலே வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். 8வது காரியமாக நாம் பார்க்கும்போது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவன்? இன்றைக்கு அநேக நாத்திகர்கள் இருக்கிறார்கள். தேவனே இல்லை, ஏனென்றால் வெறுத்து, இந்த உலகத்தை வெறுத்து, அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத பட்சத்திலே தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவன்? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 14 வசனம், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகெட்டவன், தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். The fool has said in his heart, there is no God. அவன் தான் அப்படி சொல்லுவான். ஒரு மதிகெட்டவன் இந்த விதமாக சொல்லுகிறான். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இல்லை என்றால் இவைகள் எல்லாம் நடக்குமா? பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். அதற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனை வைத்திருக்கிறார், சந்திரனை வைத்திருக்கிறார். காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. எத்தனை அற்புதமானவர்! அவரை குறித்து நாம் தியானித்து பேசுவோம் என்றால் நேரம் போதாது. அவ்வளவு வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவர் உண்டாக்காமல் தானாக எதுவுமே வந்து விடுமா? நாம் ஒரு வீட்டை கட்டாமல் அந்த வீடு உண்டாகி விடுமா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நாம் இந்த பூமியிலிருந்து உருவாக்குகிறோம். ஆக உருவாக்கின ஒரு நபர் இருக்கிறார். அதே போல இந்த வானம் பூமி சகலத்தை உண்டு பண்ணினவர் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 9வது நாம் தியானம் செய்யும் போது, தேவன் ஞானத்திலே சிறந்தவரா? ஆம், மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு சிறந்தவர் தான் நம்முடைய தேவன். அவரை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யோபு 9வது அதிகாரம் 4வது வசனம், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவருக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. இருதயத்தை கடினப்படுத்துவார்கள் என்றால் அவருடைய முடிவு மிகவும் மோசமான ஒரு முடிவாக இருக்கும். ஆத்துமாக்களின் மேய்ப்பர் தேவன். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்திற்கு இணையாக இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை.
இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்த உடனே தாங்கள் தான் ஞானிகள் என்று மெச்சிக்கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே ஞானி என்று சொல்லுகிறவர்கள் பைத்தியக்காரர்களாக மாறக்கடவர்கள். தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக இந்த உலக ஞானது குப்பையாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. தேவன் ஞானத்திலே சிறந்தவர். அவருடைய சிருஷ்டிப்புகளை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. என்னதான் மனிதன் ஞானமாக காரியங்களை செய்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகிறது. அப்ப அவனுடைய ஞானம் எங்கே போனது? தேவ சமூகத்திலே பார்க்கும்போது அந்த ஞானமானது ஒன்றுமே இல்லை. தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். அவருடைய இருதயத்திலே அவர் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவர்கள் யாரும் நிலைத்திருந்ததில்லை, தள்ளுண்டு போகிறார்கள். எனவே தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. 10வது காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டா? எதுவுமே இல்லை. தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். Nothing is impossible for God. தேவனாலே சகலத்தையும் செய்ய முடியும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். இது தேவனாலே கூடிய காரியம். மனிதனாலே கூடுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக செய்ய முடியுமா? கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல அது கட்டுப்படுமா? காற்றை பார்த்து நீ அமைதலாயிரு என்று சொன்னால் கட்டுப்படுமா? அவையெல்லாம் உண்டு பண்ணினவர். அதை பார்த்து சொன்ன உடனே அது அப்படியே அமைதலாயிற்று. அப்போ உருவாக்கினவருக்கு அவைகள் கட்டுப்பட்டு இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும். அந்த தேவனை நோக்கி பாருங்கள். அவர் ஜீவன் உள்ளவர், என்றும் ஜீவிக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவள்ளம் பெற்றுகிற தேவன். அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். 11வது காரியம், அவர் அதிசயங்களை செய்கிறவர். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த அற்புதங்கள் எழுதப்படும் என்றால் புஸ்தகம் கொள்ளாது என்று யோவான் எழுதியிருக்கிறார். எழுதப்பட்ட அற்புதங்கள் எல்லாமே நீங்களும் நானும் விசுவாசித்து இயேசுவை பற்றி கொள்ளவும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர் செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் எழுதப்படும் என்றால் உலகம் கொள்ளாது, புஸ்தகங்கள் பத்தாது. 3 ஆண்டுகளிலே அத்தனை அற்புதங்களை அவர் செய்தார். தான் தேவனிடத்தில் வந்தவர் என்பதை நிரூபிக்கும்படியாக அதை செய்தார். அப்படி இருந்தும் அந்த யூதர்கள் நம்பவில்லை. அவரை புறம்பான இடத்துக்கு கொண்டு போய் சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தார்கள். தேவனோ அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். அன்பானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மனிதன் எவ்வளவோ ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆராய்ச்சிக்கு அளவே இல்லை. சந்திரனை போய் கால் வைத்தார்கள். இப்பொழுது சர்வசாதாரணமாக சந்திரனுக்கு போய் வருகிறார்கள். இன்னும் செவ்வாய்க்கு போகும்படியாக முயற்சி எடுக்கிறார்கள். மனிதனுடைய ஆராய்ச்சிக்கு முடிவில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பார்க்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளை பாருங்கள். வானத்து நட்சத்திரங்களை பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரியது என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பது இந்த பூமிக்கு வெளியிலே எத்தனை காரியங்கள், அதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை ஒரு சாதாரண ஒரு பொருளுக்கு அவரை ஒப்பிடக்கூடாது.
அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒப்பாக அவரை நாம் மாற்றிவிடவும் கூடாது. ஏனென்றால் அவர் சர்வ வியாபி. உன்னதமான ஒரு மனிதன் பூமியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்குரிய கணத்தை நீங்கள் செலுத்துவீர்கள் அல்லவா? அப்ப இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தி ஆக வேண்டும். அவரை பார்த்தது உண்டா? அவருடைய வார்த்தையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம் மெய்யான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. எனவே அது பரிசுத்த வேதம், தி ஹோலி பைபிள். அதில் உண்மைதான் நிறைந்திருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு 40 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் வேத புஸ்தகம். 66 புத்தகங்களை உள்ளடக்கிய ஒரு முழு வேதாகமாக இருக்கிறது. அதிலே தேவன் திருவள்ளம் பெற்றிருக்கிறார். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 12வது காரியமாக தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? 2 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனம், தேவனுடைய வழி உத்தமமானது. இன்றைக்கு இந்த வழியை அநேகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதில் உத்தமமாக இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஆம், அது பரிசுத்த வழி, பரிசுத்தமான்கள் கடந்து செல்லக்கூடிய வழி, அது பரலோகத்திற்கு போகும் வழி. எனவே அந்த வழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தம்மை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். உன்னதமான தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அதை குறித்து வேத வசனத்தோடு கூட ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். உன்னதமான வழியை பற்றி கொள்ளுங்கள். தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி நாம் 12 வசனங்கள் மூலமாக தியானம் செய்தோம். தேவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் போதனை என்னவென்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மோசேயின் இடத்திலே பேசும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டானது. அவருக்கு செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். மனிதரில் ஒருவரும் காணக்கூடாதவர் என்று நாம் அறிந்து கொண்டோம். அவர் பரிசுத்தர் என்று பார்த்தோம். தேவன் அன்புள்ளவர் என்று நாம் தியானம் செய்தோம். தமக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர் என்று நாம் தியானம் செய்தோம். மதிகேடர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தேவன் ஞானத்திலே சிறந்தவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அதிசயங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வழி உத்தமமானது என்று நாம் தியானம் செய்தோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இருக்கிறவராகவே இருக்கிறீர், அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். வேதத்தின் வழியாக உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீர். அவருடைய போதனைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஆவியாக இருக்கிற உண்மை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொண்டு மண்டையிலே சேரக்கூடிய பாக்கியத்தை யாவருக்கும் தந்தரல வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. The Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. Amen. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.